ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இது உங்கள் கேஹெச்கே ட்ராமா வேர்ல்ட். நாம் இன்றைக்கி ஃபார் மேரிட் டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஒய்ஃப் இருக்காங்கள, அவங்க வந்து தாய்க்கெல்விக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ப்ரொடக்டர் வராரு அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் வந்தோடனே இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. வெளியே வந்து பேசிகிட்டு வராங்க. செகண்ட் ஒய்ஃப் சொல்கிறா ஃபஸ்ட் ஒய்ஃப் கிட்ட, இது மாதிரி நான் சொன்னது வந்து உங்களுக்கு கோவம் வந்தது இல்லை, உங்கள் முகமே மாறுறதை நான் பார்த்தேன். ஆனால் சிஸ்டர், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அந்த பியூட்டிஷியனுக்கு வெளியே ஒரு லவ்வர் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவன் நம்பலை. ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து நம்பலை. உண்மையாக சொல்கிறேன்னு கேட்குறா. அப்போ சொல்கிறான், ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது, மாட்டினடி மவலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செம்ம காண்டாகிறாங்க. இங்கே பியூட்டிஷியன் பார்த்தீங்கன்னா தம்பிக்காரனோட பேசிகிட்டு இருக்கான். நீ ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்கும்போது, ஆமாம் என்னை பார்த்தா என்ன பையன் மாதிரியா இருக்குது, நான் பொண்ணு தான், என்னை மன்னிச்சிட்டு, நான் நிஜமாக நினச்சி கூட பார்க்கல, உன்னோட விஷயத்த வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பேரை கேட்குறாங்க, ஹீரோயினோட பேரை கேட்குறாரு தம்பி. அப்போ சொல்கிறா அவ, இவன்கிட்ட நம்மளோட நிஜ பேரை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவளுக்கு அந்த ஊரில் இவளோட சொந்த ஊரில் ஒரு பேர் வச்சுருப்பாங்களே, அது ஜினார்னு வச்சுருப்பாங்க. அந்த பேரை வந்து சொல்லிடுறா. ஓ, உன் பேர் இதுதானா, தயவு செஞ்சு எங்கள் அண்ணனுக்கு ஏற்ற மருந்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு, உனக்கு நான் எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன், இல்லை நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வந்து தரேன், தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னும்போது, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உன்னோட அண்ணனுக்கு ஏற்ற மருந்தை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி, தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வா, எங்கள் அண்ணன் வந்து நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னும்போது, நீ கவலையே படாத, நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுக்குறா. அப்போ வந்து ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்குதான், அதான் ஹீரோ வந்து இவனுக்கு கொடுத்தால அந்த பெண்டன்ட்டை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு, நீ மட்டும் எங்கள் அண்ணனுக்கு மருந்து ரெடி பண்ணி எங்கள் அம்மா இதை விட ப்ரீஷியஸான திங்ஸ் எல்லாம் உனக்கு கொடுப்பாங்க அப்படின்றான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டும் ராஜமாதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. உடம்பு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேர் லவ்வர்ஸ் போல் இருக்குது. முன்னே லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராணியை வந்து ராஜா கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து அது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ராணிக்கிட்ட வந்து ப்ராடக்ட் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, என் பசங்க நல்லா இருக்கணும், நீ என் பசங்களுக்கு பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லும்போது, நடக்காது அதுன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் போயிடுறாரு. நான் உனக்கு வேணும்னா ஒரு வேலை பண்ணுறேன், சின்ன பையன் வந்து தருதலையாக எங்கேயாச்சும் ரோட்டில் தான் திரிஞ்சிட்டு இருப்பான், அவனை கூட்டின்னு வந்து உன்னை பார்க்க வைக்கிறேன், அப்போ உன் உடம்பு கொஞ்சமாச்சும் தேரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோல்ஜரை கூப்பிட்றாரு. சோல்ஜரை கூப்பிட்டு போயிட்டு அந்த தருதலையை கூட்டிகிட்டு வானும்போது ராஜமாதாவா சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா இவரால் தான் அவங்க 2 பசங்களுக்கு ஆபத்துன்ட்டு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் அந்த ராஜமாதா எதுவுமே பண்ணாமல் உட்காந்துட்ருக்கு. இந்த சைடு நம்ம தம்பிக்காரனை காட்டுறாங்க. அவனுக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட பெண்டன்ட்டுன்னு நினச்சி அவங்க அண்ணனோட பெண்டன்ட்டை கொடுத்துருவான். இந்த விஷயத்த வந்து பக்கத்தில் இருக்கிற ஆள் இப்போ தான் சொல்லுவான், படுபாய் பையில அப்போ சொல்லி தொலையிலையேடா இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெறுப்பாயிடுவான். அதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயினை அவங்க அண்ணனை பார்க்க வந்திருக்காங்க. வந்தோடனே அவங்க அண்ணன் கேட்குறாங்க, என்னம்மா தங்கச்சி பார்க்க வந்திருக்க, ஏதாச்சும் விஷயமானு கேட்க, ஆமாண்ணா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்ககிட்ட ஒரு பொருளை காட்டணும், அது என்னன்ட்டு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பீஸை வந்து கொடுக்குறா. கொடுக்கும்போது இது என்ன பாய்சன்னு கேட்குறாங்க. ஹீரோயினோட அண்ணனும் மோந்து பார்த்துட்டு, ஏய் நீ இதை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் கேட்குறாரு. இல்லைண்ணா நான் சாப்பிடல, ஆனால் ஹீரோ வந்து இதை சாப்பிட்றான், இதை வந்து கண்டினியூஸாக அவன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும்போது, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மருந்துக்கு இந்த பாய்சனுக்கு வந்து மருந்து கிடையாது, இதை கண்டுபிடிச்சவர் நம்மளோட மாஸ்டர் மட்டும்தான் அப்படின்னும்போது ஹீரோயின் கேட்குறாங்க, தாத்தாவை சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தாத்தாவை தான் சொல்கிறேன், அவர் வந்து இந்த மருந்தை கண்டுபிடிக்கும் போதே இறந்துட்டார், அதனால் எனக்கும் அந்த ஊரில் இருக்க பிடிக்காமல் நான் வந்துட்டேன். இந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து முதல்ல வயிறு வலி வரும், கண் ரெட்டிஷ் ஆகும், உடம்புல வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தும், செல்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க செய்யும் அப்படின்னும்போது, இவ்வளோ ஆபத்தான மருந்து எதுக்கு ராஜாவுக்கு அவங்களோட ஆளுங்களே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. மா இங்கே பாரு, இதெல்லாம் ராஜ விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணன், நீ அவரை பற்றி ரொம்ப கவலைப்படுறியான்னு கேட்கும்போது, ஆமாண்ணா, ஏன்னா என்னோட உயிரை அவர் 2 முறை காப்பாற்றிருக்கிறாரு, காரணமே இல்லாமல் அவங்க அம்மாவை எதிர்த்து இருக்கிறாரு, அதனால் அவரை காப்பாற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்றாரு. நம்ம ஹீரோயின் சொல்ல, இங்கே பாரு, இது வந்து அரசியல் விவகாரம், ராஜ குடும்பத்தில் இது நடக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம், ஆனால் இது ராஜாவே தெரிஞ்சு தான் சாப்பிட்டுட்ருக்காரு, நீ வந்து ஜாக்கிரதையாரு, முன்னை இழக்கிறதுக்கு வந்து நான் விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி நான் கண்டிப்பாக பத்திரமா இருக்கேன், ஆனால் இதுக்கான மாற்று மருந்தை நீங்களும் கண்டுபிடிக்க வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் அது வரைக்கும் நீ பத்திரமா இரு தாயே, எந்த ஒரு ப்ராப்ளத்துலேயும் நீயா போய் சிக்கிக்காத, அங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டும் வர முடியாது, ஏன்னா இது உன்னோட ஐடென்டிட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு தம்பிக்காரனுக்கு நியூஸ் வருது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
ப்ராடக்ட் தகவல் அனுப்பிச்சிருக்கிற மாதிரி சோல்ஜர் மூலமாக இவருக்கு தகவல் வருது. அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேடு வந்து பதறிக்கிட்டு இருக்கா, ஐயோ ஹீரோயின் இன்னும் வரலையேன்னு. அந்த டைமுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து உட்காடுறாங்க. ஹீரோயின் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேட்கிட்ட. கேட்கும்போது ஹீரோயினி வந்து எனக்கு தெரியாது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அப்படின்றாங்க. எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ரொம்ப அதட்டி கேட்குறா. அப்போ வந்து சொல்கிறா, அதாவது நம்ம மேட் சொல்கிறா, இது மாதிரி அவங்க வந்து மெடிக்கலில் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோயினியை காட்டுறாங்க. இங்கே வந்து தம்பிக்காரனை தேடி வந்திருக்காங்க. தம்பிக்காரன் இல்லை இன்னொரு ஒய்ஃபோட செகண்ட் ஒய்ஃபோட மேட் சொல்கிறாங்க, அவங்க லவ்வரை பார்க்க போயிருக்கலாம் அப்படின்னும்போது, ஏய் என்ன தைரியம் தான் உனக்கு லவ்வரை பார்க்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மேடு வந்து கடுப்பாகிறா. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் என்னோட கோஞ்சுவா மேலே, அதாவது ஹீரோயின் மேலே பழி சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு இவன் வந்து இங்கே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு சைடு ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறா. 7 டீ 8 டீக்கு மேலே அவள் வந்து குடிச்சிட்டா. பெண்டண்ட்டை வச்சு தம்பிக்காரனை திட்டிகிட்டு இருக்கான், டேய் நான் வந்து வாக்கு மீறன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ நேரம் என்னை வெயிட் பண்ண வைக்கிறியேடா, ஏன்டா படுபாவி, நான் வேறு வீட்டுக்கு போகணும்டா, ஹீரோவுக்கு தெரிஞ்சது என்னை கண்டந்துண்டமாக வெட்டி பொலி போட்டுருவான்னு சொல்லிட்டு இங்கே இவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த சைடாக மேடுக்கு செம்ம அடி விழுது. சொல்லு எங்கே போயிருக்கா, சொல்லுன்னு சொல்லிட்டு, கோஞ்சுமா எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பிடிவாதமாக இருக்கிறா. செகண்ட் ஒய்ஃபாக ரொம்ப நல்ல மாதிரி, அக்கா அவளுக்கு தான் தெரியாதுன்றாலே விட்டுடுங்க அக்கா அப்படின்றா. நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் அடிங்கன்னு சொல்லிட்டு மேடை அடிக்க விடுறாங்க. இந்த சைடு ஹீரோயினியாக வெயிட் பண்ணி நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெல்லமாக யாருக்கும் தெரியாமல், ஆல்ரெடி ஓட்ட வழியாக தானே போவா, அதே ஓட்ட வழியாக உள்ளே வர கரெக்டாக எல்லா ராணிங்கக்கிட்டேயும் மாட்டிக்கிறா, அதாவது எல்லா ஒய்ஃப்கிட்டேயும் மாட்டிக்கிறா. அந்த பெரிய ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கேட்குறாங்க, எங்கடி போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏய் நான் எங்கே போனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் லவ்வரை தானே பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம மேட் வராங்க. மேடோட கண்ணத்தை பார்த்து, ஏய் இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் காரணம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு செம்ம திமுறா சொல்லு, போயிட்டு அவளை 2 அறை வீடு, நம்ம கிங்குக்கே துரோகம் பண்ணுறான்னு சொல்லும்போது மேட் வந்து கிட்ட போகிறாங்க. கிட்ட போகும்போது இவங்க 2 பேரும் கைகளை பார்க்க, அவங்க மடியில் இருக்கிற அந்த பெண்டன்ட் இருக்குல்ல, அது வந்து கீழே விழுந்தது. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எடுத்து வச்சுக்கிறா. யார் இந்த பெண்டன்ட் கொடுத்ததுன்னு கேட்க, என் ஃப்ரெண்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இந்த நாட்டில் ஃப்ரெண்டு உனக்கு கொடுத்தானா, அதை நீயும் வாங்கி வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு திமிரா கேட்குறா. ஏன்னா அந்த பெண்டன்ட் வந்து அவங்க லவ்வபுளான பர்சன்ஸ்க்கு தான் தருவாங்க. அதனால் வந்து யாரோ ஒரு லவ்வர் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கதா நினைக்கிறாங்க. செகண்ட் ஒய்ஃபும் ஃப்ரெண்டு தானக்கா கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிச்சிட்ருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கேட்குறா, அவளுக்கு இந்த நாட்டோட சட்ட திட்டம், அதுக்கப்புறம் பழக்க வழக்கம் தெரியாது, ஆனால் உனக்குமா தெரியாது, இந்த பெண்டன்ட் எதுக்கு கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியாதுன்னு கேட்க, ஏய் என் ஃப்ரெண்டு தாண்டி கொடுத்தான், உனக்கு என்னடி பிரச்சனை, அந்த பெண்டன்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. உடனே போயிட்டு ராஜாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆர்டர் போட, போய் கூப்பிட்டுக்கோ, அந்த பெண்டன்ட்டு ராஜா தான் கொடுத்தாரு எனக்கு, ராஜா தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சைடு வந்து அல்லக்கை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி குவீன் வந்து, அதாவது பியூட்டிஷியன் வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு எதிரான சாட்சி இருக்கான், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உங்களை கூப்பிட்றாங்கன்னா எதுவாக இருந்தாலும் அவனையே பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அல்ல கையை அங்கேருந்து தெத்தி விட்டுது. இவர்கிட்ட, அதாவது இந்த சோல்ஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஏன் அவரை வந்து நீங்கள் தனியாக அமிச்சிங்க, நீங்கள் தான் கண்டிப்பாக போயிருக்கணும், எல்லா எவிடன்ஸும் அவங்களுக்கு எதிராக இருக்குது, அவங்களுக்கு மேலே எதுக்கு நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, இவர் சொல்கிறாரு, இவ்வளோ அழகான ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கும்போது அவள் எதுக்கு வெளியில் போயிட்டு இன்னொரு லவ்வர் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவரே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட நம்ம சோல்ஜர்க்கா பயங்கரமாக சிரிப்பு வருது. தலை எழுத்துடா நான் இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு சைடாக திரும்பி சிரிக்கிறாரு. உடனே கிங்கி கேட்குறாரு, என்னது ஏன்டா சிரிக்கிற இந்த மாதிரி, நான் மட்டும் சிரிப்பாக இருக்கே, ஏன்டா நான் அழகா இல்லையாடா அப்படின்னு கேட்க, இல்லை ராஜா அப்படி கிடையாது, உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தேர்ட் ஒய்ஃப் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நீ போயிட்டு அவங்கள வாட்ச் பண்ணு, எதனா தப்பாக நடக்கக்கூடாது அவளுக்கு, அதாவது பியூட்டிஷியனுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இவளுக்கு நியூஸ் வந்தது, உன்னையே பார்த்துக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவள் யோசிக்காமல் நான் வந்து தீர்ப்பு சொல்கிறேன், இவளுக்கு எதிரான எல்லா சாட்சியமும் தெளிவாக இருக்கிறதுனால இவளை சிறைச்சாலைக்கு எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடு கதறா, இது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொரு பக்கம் ஹீரோயினையும் சொல்கிறா, நீ ஏஞ்சிருன்னு மேடை எழுப்பி விட்டுட்டு எனக்கு எதிரான சாட்சி ஒன்று கூட உன்கிட்ட இல்லை, ஆனால் உன்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறல்ல, நீ இப்படி தான் பண்ணுவேன்னு தெரிஞ்சும் அவர் அப்படி சொல்லியிருக்காருல்ல, அவருக்கும் சுத்தமாக ஏற்கமே இல்லை, இது நியாயமில்லாத ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கேட்பாளா, ஹீரோயினை தரன்னு சொல்லிட்டு சிறைச்சாலைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கையிலலாம் சங்கிலி வச்சு கட்டிட்டு சாட்டில் பலார் பலார் பலார்னு அடிக்கிறாங்க. யார் அந்த லவ்வர், யார் அந்த லவ்வர்னு. ஏய், கண்ணு மொழி இப்படி இருக்குது, உனக்கு மூக்கு அப்படி இருக்குது, வாய் கோணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளையே டென்ஷன் ஏற்றிக்கிட்டு அடிக்க விட்டுக்கிட்டே இருக்கிறா. செம்ம அடி விழுது ஹீரோயினுக்கு. கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம அந்த டைமுக்கு சோல்ஜர் வராரு, நீங்கள் இவங்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கும் அந்த இடத்துல உட்கார முடியல. அதாவது சோல்ஜர் சொன்னது வந்து ஞாபகத்தில் வருது. உடனே அவங்களோட பிதாயோ, அதாவது அந்த அலக்கை பேர் வந்து பிதாயோ, அவனை வந்து கூப்பிட்றாரு. வா நம்ம உடனே சிறைச்சாலைக்கு போகலாம், என்ன நடந்துதாங்கன்னு கேட்டுட்டு சிறைச்சாலைக்கு போகலான்றாங்க. இங்கே இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட சோல்ஜர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு பெண்டன்ட் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இது ராஜாவோட பெண்டன்ட்னு இவ சொல்கிறா. ஆனால் என்னால் அதை வந்து நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ராஜாவே வராரு. ராஜா வந்தோடனே எல்லாருமே முட்டி போட்டு உட்காந்துறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு எதிராக கை நீட்டுறாரு. கை நீட்டும் போது அவள் சந்தோஷமாக கையை மேலே வைக்கிறா. அடைச்சி கையெடு, ஆதாரம் இருக்கு, நீ அதை குடுறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த சோல்ஜர் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. இது உங்கள் பெண்டன்ட்டா, அப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இவன் வந்து யோசிக்கிறான் ஹீரோ. ஏன்னா இதை வந்து நான் உங்கள் தம்பிக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அதனால் வந்து யோசிக்கிறேன், இது எப்படி இவகிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் என்னோடய பெண்டன்ட்டுன்னு சொல்லிடுறாங்க. அவள் தான் ஃபஸ்ட் ஒய்ஃப் அப்படியே மனசு உடஞ்சி போயிடுறா. எதுக்காக இப்படி பண்ணீங்க, நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தானே, எனக்கு தானே முதல்ல கொடுத்துருக்கணும், உங்களுக்காக நான் எத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் நீங்கள் என்னை திரும்பி கூட பார்த்ததில்ல, ஆனால் இப்போ வந்தவளுக்கு எவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ ஏதாவது கேட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு அப்படியே மெல்லமாக ஹீரோயினை திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு அந்த பெண்டன்ட் இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கிட்டு ஹீரோயினையும் கூட்டிகிட்டு அவங்க ரூம்க்கே வந்துடுறாரு. ரூம்க்கு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பெண்டன்ட் உனக்கு எப்படி கிடச்சிது, யார் கொடுத்தா அப்படின்னும்போது ஏன் 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 அப்படின்ட்டு இருக்காங்க. ஏய் இழுக்காத, ஏற்கனவே ஒரு கதையை தான் ரெடி பண்ணி வச்சுருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்டாரு. இல்லை அப்படின்றாங்க. சரி உனக்கு வெளியே போகிறதுன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா, ஆமாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெளியே போகிறது. எனக்கு வந்து அந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்கும், வெளியே வந்து அவ்வளோ விஷயம் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒன்றும் உங்கள் பேலஸ் மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு சொல்லுவாங்களா. ஹீரோ வந்து லவ்வரை பற்றியே திருப்பி திருப்பி கேட்பார்ல. லவ்வரை பற்றி கேட்கும்போது யார் அந்த லவ்வர், என்ன அந்த லவ்வர்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெலஸ் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல அந்த லவ்வரை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்து வெளியே போயிட்டு ஊர் சுற்றத்துக்கு போனேன், அப்போ ஒரு பையனை பார்த்தா, அந்த பையன் தான் இந்த பெண்டன்ட்டை எனக்கு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அவன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தான், அழகாக இருந்தான் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவான். தம்பிக்காரனை பற்றி பெருமையாக சொல்லுவாள் ஹீரோயின். அப்போ சொல்லுவாள், ஐயோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவன் ஒன்றும் உங்களை விட அழகில் அவன் கம்மி தான் அப்படின்னு சொல்லுவான். சரி, என்னோட லவ்வரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ட்டு இவ்வளோ ஆர்வமாக வந்து என்கிட்ட கேட்குறீங்களே, அவனை பற்றி அவ்வளோ இதுவாக என்னை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எல்லாம் என் டைப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிவிடுவான். அப்போ தான் ஹீரோயினுக்கு கோவம் வந்து, ஆமாம் எனக்கு வெளியே லவ்வர் இருக்கான், லவ்வர் தான் இது கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக ஹீரோ கிட்ட வந்து சொல்லிவிடுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஏண்டி நீ என்கிட்டயே இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அந்த கோவத்தில் கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணி பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்டுருவான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ராஜா, என்னை மீறி என்னை வந்து நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னோடய ஒய்ஃபு, நான் உன்னை தொடுறதுனால உனக்கு ஒன்றும் ஆகிடாது, நீ என்ன ரெஃப்யூஸும் பண்ண முடியாது, நான் உன்னை தொட்டால் என்னை கேள்வி கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது, ஏன்னா நான் உன்னோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அவகிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துப்பான். ஏன்னா ஹீரோயின் சொன்ன வார்த்தை வந்து அவனுக்கு பிடிச்சிருக்காது. நான் வந்து வெளியில் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், உனக்கு என்ன வந்தது, உனக்கு தான் என்ன பிடிக்கலல்ல அப்படின்னு சொன்னது ஹீரோக்கு வந்து பிடிச்சிருக்காது. அந்த வார்த்தை பிடிக்காமல் அவளை இப்படியெல்லாம் நடத்திட்டு பெட்டில் மறுபடியும் தள்ளி விட்டு போயிடுவான். குட் பாயாக போயிடுவான், கிஸ் மட்டும் பண்ணிட்டு போயிடுவான். உள்ளே வந்தோடனே ஹீரோயின் வந்து மேடை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் இங்கேருந்து போகணும், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கிற, இந்த மான்ஸ்டரோட வாழ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது மேடு சொல்வாள், நீங்கள் சொன்னது தான் கொஞ்சம் தப்பு. ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொன்னால் எந்த ஒரு ஹஸ்பண்டாலையும் அதை வந்து தாங்கிக்க முடியாது. அவர் செஞ்ச ஒரு நன்றிக்கு வந்து, அவர் செஞ்ச உதவிக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லலை, அதுக்கு பதிலாக அவரை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க, இது ரொம்ப தப்பு கோஞ்சுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது
ஹீரோயின் கேட்குறா, ஏன்டி நீயும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியான்னு கேட்க, நான் சப்போர்ட் பண்ணல கோஞ்சுவா, நீங்கள் வந்து பண்ணது தப்பு, அதை தான் நான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுறேன். ஏன் கோஞ்சுவா எப்போவுமே தப்பு பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு செகண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. செகண்ட் ஒய்ஃப் வந்து போட்ட பிளான் எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க. இன்னொரு பிளானை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை தன்னோட ரூமுக்கு வர வைக்கணும், அவங்க கூட ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணிட்டோன்னா அந்த குழந்தைய வந்து சேஃப்டியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, இந்த குழந்தைய வந்து அவனோட குழந்தைன்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேடோட சேர்ந்து கலந்து ஆலோசிச்சிட்ருக்காங்க. மேடு வந்து இது முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக முடியும், முடிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. இந்த சைடு ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, என்னதான் ஹீரோயின் கிட்ட கோச்சிக்கிட்டு போனாலும் அவரால் முடியல, கையிலலாம் அடிபட்டிருக்குல்ல, அவங்களுக்கு சாட்டை அடி வேற. அதனால என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ரூமுக்கு வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு மருந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு விடுறாரு. அப்போ ஹீரோயினி சொல்கிறாங்க, எனக்கு அந்த மான்ஸ்டரை பிடிக்கல, அவன் தூக்கத்திலே உளறாங்க, எனக்கு அந்த மான்ஸ்டரை பிடிக்கல, என்ன அவன் இதுமா புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்போது, அது சரி, நீ என்ன புள்ளி பண்ணிட்டு நான் உன்னை புள்ளி பண்ணுறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கோவத்திலே வச்சிட்ருக்காரு. கையை அசைச்சிடுறாங்க. எருமை மாடு கையை அசைக்காத, அசைச்சா இன்னும் வலி எடுக்கும்னு சொல்லிட்டு இவர் மெல்லமாக மருந்து வச்சிட்ருக்காரு. ஹீரோயினியா, அம்மா அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் என் ஸ்டேட்டை மிஸ் பண்ணுறேன், நான் வந்து என் ஸ்டேட்டுக்கே திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தூக்கத்திலே புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் இது மாதிரி புலம்புறத பார்த்து ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. என்னதுடா அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் புலம்புதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மருந்தெல்லாம் பூசி கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. போகும்போது திரும்பி ஹீரோயினை பார்த்து, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நான் பார்த்த பொண்ணுங்களே நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, நீ என் கூட இருக்கணும், நான் ரொம்ப ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து ரொம்ப ஏக்கமாக சொல்கிறாரு. அவர் வாய் விட்டே சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு தெரியல, அது அவங்க வந்து தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவர் வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு போயிருக்காரு. ஏன்னா அவங்க அம்மாவை பார்க்க தம்பிக்காரன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சு. ஸோ தம்பிக்காரனையும் பார்த்துட்டு அந்த பெண்டன்ட் விஷயம்லாம் கேட்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹீரோயின் சொன்னது வந்து ஞாபகத்துலேயும் வருது அவனுக்கு. வந்த உடனே சரி இவன்கிட்ட கரெக்டான டைம் இதுதான், ஸோ நம்ம வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு பெண்டன்ட் விஷயத்தை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. அவங்க அம்மாகிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கிறாரு. இது மாதிரி நான் தம்பி வெளியே கூட்டிட்டு போய் ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்குது, பேசிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, கூட்டிகிட்டு போ, அவனை எதுவும் கெடுத்து வச்சிடாத, ஏன்னா நீ செல்லம் கொடுக்கறதுல தான் அவன் இப்படி தருதலையாக திரியுது அப்படின்னும்போது, சரிம்மா நான் ஒன்றும் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோவோட அம்மாவா அப்படி குழந்தைங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ ஒன்றா இருக்கிறதெல்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துருப்போம்ல, அண்ணன் தம்பிங்கன்னா அடிச்சுக்கிட்டு புரண்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒத்துமையாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தம்பிக்கார அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது அண்ணங்காரங்கிட்ட சொல்கிறாரு, அண்ணா நான் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னும்போது, என் பெண்டன்ட் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்குறாரு. ஆ ஆ பெண்டன்ட்டா, பெண்டன்ட்டு என்கிட்ட தான் இருக்குது, வீட்டில் வச்சுருக்கிறேன், அது ப்ரெஷியஸான திங்கில் அதனால வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னும்போது, ஓ வீட்டில் இருக்குது, என் பெண்டன்ட்டு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க. ஐயோ அரசே, அவரும் பொய் சொல்கிறாரு, நீங்கள் என்ன தூக்கில் கீக்கில் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்லேயே ஊந்துடுறான். அதுக்கப்புறம் தம்பிக்காரன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அண்ணா என் பெண்டன்ட்னு நினச்சி உன் பெண்டன்ட்டை ஒரு பொண்ணுக்கு மாற்றி கொடுத்துட்டேன்னா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பெண்டன்ட்டை மாற்றி கொடுத்துட்டு உன்னோட பெண்டன்ட்டை வாங்கிட்டு வந்து உங்ககிட்டே கொடுத்துட்றேண்ணா அப்படின்னு சொல்லும்போது, நீ அவளை நெக்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடாது, அவள் நிச்சயமாக உன் பெண்டன்ட் வாங்க மாட்டா அப்படின்னு சொல்ல, ஏன் நான் வாங்க மாட்டா, கண்டிப்பாக வாங்குவானா, அவள் ஆல்ரெடி என் பெண்டன்ட்டை தான் நான் வாங்கியிருக்கா அப்படின்னும்போது, கண்டிப்பாக உன் பெண்டன்ட் அவள் வாங்க மாட்டா, அவளை நீ பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஹீரோ. ஏன்னா ஹீரோக்கு தெரியும்ல அந்த பொண்ணு ஹீரோயினி தான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து தம்பிக்காரன் நினச்சிட்ருக்கான், இவர் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ, டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, அப்போ மேடு சொல்கிறான், அந்த அல்லக்காய் சொல்கிறான், உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் வெளியே போகிறது பிடிக்கல, அதனால தான் அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு. எவன் தடுக்கிறான்னு பார்க்கலாம், நான் வெளியே போவேன் பாயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியவும் கிளம்பிடுறாரு இவர். இந்த சைடு ஹீரோயினி ஏஞ்சி பார்க்குறாங்க, கையில் கட்டு போட்டிருக்கு. அந்த சைடு கரெக்டாக மேடு வர, மேட்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டி இனியாடி எனக்கு கட்டு போட்டேன்னு கேட்க, இல்லை இல்லை நான் கட்டு போடல அப்படின்னா. அப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க, ஓ அப்போ நைட்டு நடந்தது எதுவுமே கனவு கிடையாது, எல்லாம் நிஜம்தான், ஹீரோ தான் நம்மக்கிட்ட வந்து கட்டு போட்டு விட்டு போயிருக்கான், ராத்திரி ஆனால் நல்லவனாக இருக்கிறான், பகலில் ஆனால் சைக்கோவாக நடந்துக்கிறானே சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க வந்து இதை யோசிச்சுட்டு இருக்காங்க.
மேடு கேட்குறாங்க, என்னாச்சு, எதுக்காக, என்னமோ யோசிச்ச மாதிரியே இருக்கீங்கன்னா, சிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ வந்து பெண்டன்ட் வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது நீ நிஜமாவே என் தம்பியை தான் லவ் பண்ணுறியா? என்னை விட்டு போகிற டிசிஷனுக்கே நீ வந்துட்டியா? நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நிறைய விஷயங்கள் வந்து உனக்கு பிடிக்காதது நடந்திருக்கலாம், நானும் அப்படி நடந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதும் நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து இவரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இந்த சைடில் தம்பிக்காரன் வந்து ரோட்டில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். அதாவது வெளியே வந்துட்டான். வெளியே வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஜின்னர்னு ஒருத்தங்க இதை கொடுக்க சொன்னாங்க, ஹீரோயின் கொடுக்க சொன்னதாக ஒரு லெட்டர் கொடுக்குறான். கொடுத்துட்டு போகிறான். அப்போ வந்து இவனோட மேடு வந்து இவனோட அலக்கை சொல்கிறான், அந்த பொண்ணு ஒன்று ஏமாத்தலப்பா அப்படின்ட்டு. அப்போ தம்பிக்காரன் சொல்கிறேன், ஏய் இது எனக்கு முன்னாடியே தெரியும்டா, அவள் ஏமாத்தலன்னு சொல்லிட்டு நீ தாண்டா அப்படி நினச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, சரி என்ன எழுதியிருக்கான்னு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு டேட் கொடுத்து அன்றைக்கி மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேருக்குமே ஞாபகம் வருது, அந்த நாள் வந்து உங்கள் அம்மாவோட பிறந்த நாள்ப்பா, நீங்கள் எப்படி அன்றைக்கி மீட் பண்ண முடியும்? நீங்கள் அன்றைக்கி அந்த செஷனில் இருக்கணும்ல, அவங்களோட பர்த்டே பார்ட்டியில் இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல, இப்போ எப்படி மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க இங்கே யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோயின் சாப்பிட மாட்றாங்க. ஏன் சாப்பிட மாட்றீங்க? கொஞ்சம் சாப்பிடாமலே சாகணுன்ட்டு நினச்சிட்ருக்கீங்களா? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு நிஜமாவே வெளியே லவ்வர் இருக்கான்னு கேட்க, லவ்வராவது கிவ்வராவது எவனுமே இல்லை, ஹீரோ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான், அதனால் அந்த காண்டில் தான் நான் இருக்கிறேன், லவ்வர் இருக்கான்ட்டுலாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி அன்றைக்கி ஒருத்தவங்கள மீட் பண்ணுமே அது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அவன் வந்து நான் ஒரு டேட் கொடுத்துருக்கேன், அடுத்த மாதம் நான் போய் மீட் பண்ண போகிறேன்னு சொல்ல, லூசு, அடுத்த மாதம் தான் உன் மாமியாருக்கு பிறந்த நாள் ஆச்சே, அதுக்கு நீ கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ண வேணாமான்னு சொல்ல, பிறந்த நாளா என்னைக்கு அப்படின்னு கேட்க, நம்ம மேடு என்ன பார்த்தீங்கன்னா டேட்லாம் சொல்கிறா. ஐயையோ, அந்த நாளைக்கு தாண்டி அவனை நான் மீட் பண்ணுறேன்ட்டே சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அடி பாவி, வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறதுல உன்னை மிஞ்ச ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடும் பார்த்திங்கன்னா செம கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தயவு செஞ்சு கோஞ்சுவா, எதனா ஒரு கிஃப்ட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம காலி அப்படின்னா, ஓகே நான் கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதோட சீரீஸோட பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.